ஒழியும்னு புலியூர் ஜோசியர் சொன்னாரு. பார்த்தேன். இந்த சுத்து வட்டாரம் 18 கிராமத்திலையும் எனக்கு சமமா சம்பந்தம் பேச உங்களை விட்டா வேற யாருங்க இருக்காங்க? பையன் நல்லா படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உங்க பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? படிப்பு என்னங்க படிப்பு? புருஷன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பொங்கி போற பொண்ணு தாங்க குடும்பத்துக்கு தேவை. அந்த வகையில உங்க பையனுக்கு ஏன் பொண்ணு 100க்கு 100 பொருத்தங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல நாளா பார்த்து தட்டை மாத்திக்குவோம். என்னங்க எதுக்கும் பையன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அப்புறமா வாக்கு கொடுங்க. அட நீ ஒருத்தே. என்னங்க சம்பந்தி, தங்கச்சி ரகசியமா என்னமோ சொல்லுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பையன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ன்றா. தேவையில்லை. இங்க பாருங்க, இது என்ன? அது தூணு. இதுக்கு நான் தாலி கட்ட சொன்னாலும் கட்டிடுவான். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஏன் நின்னுட்ட? உங்க ஊருக்காரங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. இன்னைக்கு பிடிச்சிருந்த கைய எந்த நிலையில நான் கைவிட மாட்டேன். என்னங்க நீங்க அவசரப்பட்டு உரங்காம்பட்டிக்காரருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. அவன் என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோ. தம்பியும் ஒரு தடவை பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஏண்டே, உன்னை நான் பார்த்தனா? எனக்காக எங்க அப்பன் தானே உன்னை பார்த்தான். அதனால என் பையனுக்கு நான் தான் பார்ப்பேன். அவன் என்ன பாக்குறது? தாலி கட்டுறது அவன் தானே. தாலி செய்யற பணம் என்னது தானே? அது தெரியும். சரி வா. யாரு? நம்ம பையன் தானே? பையன் நம்ம பையன் தான். கூட ஏதோ பொண்ணு வந்திருக்கேன். பொண்ணா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். வா. ஏண்டா தம்பி, இந்த பொண்ணு ஆறு? இது அது வந்துப்பா, வழியில பார்த்தேன், வழி தெரியாம வந்துட்டேன்னு சொல்லுச்சு. அதான் இங்க அலசி வந்துட்டேன். வழி தவறி வந்த பொண்ணா? போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். இங்க ஏன் கூட்டு வந்த? சும்மாங்க. என்னடா சொல்ற? கொஞ்சம் விவரமா சொல்லுடா. ஆமா, அந்த பொண்ணு ஒரு பெரிய சிக்கல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நான் தான் காப்பாத்தினேன். இப்ப அந்த பொண்ணுக்கு ஆதரவா யாரும் கிடையாது. அதனால நாம தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். என்னங்க இது? இவன் பெரிய குண்டத்துக்கு போடுறானே. இருடி. ஏண்டா, நான் உரங்காம்பட்டிக்காரன் பொண்ணை உனக்காக சம்பந்தம் பேசி வச்சிருக்கேன். நீ எவ்வளவு ஒருத்திய நடு வீட்டுல கொண்டாந்து வச்சுட்டு காப்பாத்தணுன்ற? ஊர்ல 4 பேர் கேள்விப்பட்டானா காரி துப்புவாட்டா. இந்த பாருப்பா, இந்த பொண்ணை எங்க பாத்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. இந்த நிலைமையில அந்த பொண்ணை எங்கேயும் கொண்டு விட முடியாது. அது நம்ம வீட்டா இருக்கணும். உரங்காம்பட்டிக்காரனுக்கு யாரா பதில் சொல்றது? அதை யார கேட்டு முடிவு பண்ணீங்க? நான் யார கேட்கணும்? கட்டிக்க போறவன் நான். இன்னொரு வார்த்தை கேட்டுக்கணும். மூடுறா வாய. இதுக்கு மேல பேசாதாமா. இந்த பாரடி, நான் மருதூர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ இந்த வீட்டுல இருக்கப்படாது. இருந்தா இந்த வீட்டுல கொலை நடக்கும். முதல் வெட்டு உனக்குத்தான். ஆமா, நான் மருதூர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ இந்த வீட்டுல இருக்கப்படாது. இருந்தா இந்த வீட்டுல கொலை நடக்கும். என்னால அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அவர் வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா நான் அவரை விட்டு போயிடணும்.
போனா கெட்ட பேரு யாருக்கு? போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் நில்லு தாயி. தேடி வந்த சோடி கிளி ஓடிவிட்டாலாகாதடி. மையல தந்து விட்டு மறையாதே பொன்மையிலே, வெள்ளறிய வெயில் பட விடுவேனோ கண்மணியே. நதி மேலே வருவோடா நதிக்கு சொல்லாகாதடி. கண்ணீரை கண்டாலுமே கரையாதோ என் தேகமே. சந்தேகம் கொள்ளாதே, அந்த சாமி காத்திடும். போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் நில்லு தாயி. போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் நில்லு தாயி. தேடி வந்த சோடி கிளி ஓடிவிட்டாலாகாதடி. ஓடுகாலின் நாய, எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்திருந்தா தாலி கட்டுற நேரத்துல தப்பிச்சு போயிருப்ப. ஏய், நான் புகை நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சிட வேண்டிய ஜாக்கிரதை. என்ன அடிங்க ஒதுங்க கொல்லுங்க, என் மனசு மட்டும் மாறாது. ஏய், கல்யாணத்துல கட்ட வேண்டிய தாலி இன்னும் என் கையில தான் இருக்கு. இப்பவே நான் அதை உன் கழுத்துல கட்டிடுவேன். காப்பு அவுக்கிறதுக்கு முன்னால கட்டினா தெய்வ குத்தமாயிரும். அதனாலதான் விட்டு வைக்கிறேன். எங்கடா கத்தியும் கம்புமா கிளம்பிட்டீங்க? ஒரு அசலூர்காரனுங்க நம்ம பண்ணையில பூந்து நம்பி வந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்கன்னா நாங்க என்ன இழுத்து வாங்கிங்களா? அவனுங்க உங்க வீட்டுல பூந்ததா நினைக்கல, எங்க வீட்டுல பூந்ததா நினைக்கிறோம். அந்த ஊருக்காரனுங்க அடிச்சு போட பாம்பு கணக்காரங்க இப்ப பெருசா சொல்றானுங்க. என் ஒருத்தரை மட்டும் அனுப்புங்க பண்ணையார. இந்த வீச்சார் வாழ்க்கை அந்த ஊர்க்கார பயிலுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஊரைய கொளுத்திட்டு வந்துடுறோம். நிறுத்துங்கடா, அறிவு கட்டவனுங்களா. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணையா தூக்கிட்டு போனானுங்க, அவன் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போனானுங்க. அவங்க வீட்டு பொண்ணாவே இருக்கட்டும், என்ன நம்பி வந்த பொண்ண என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம வீடு பூந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் கூட மாட்டோம். வீண் வம்ப விலைக்கு வாங்காத, மரியாதையா நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்துல நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். அப்பா, அவன் பக்கம் 10 தலை, நம்ம பக்கம் 10 தலை விடுவனுன்றியா? இது வீட்டு விவகாரம், ஊர் விவகாரம் ஆக்காதீங்க. பேசாம கம்பு களிய போட்டுட்டு பொழப்ப போய் பாருங்க. போட போடா, நீ தான் போட. நான் என்னைக்குமே முன் வச்ச கால பின் வச்சது கிடையாது. யார் என் கூட வர வேண்டாம், எதையும் என்னால தனியா சமாளிச்சுக்க முடியும். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? இனிமே நீ என் முகத்திலே முழிக்கப்படாது. உனக்கு நான் அப்பனும் இல்ல, எனக்கு நீ புள்ளையும் இல்ல. அக்கா, என்னால மாணிக்கத்தை மறக்கவும் முடியாது, மாமா சொல்ற மாதிரி மனசை மாத்திக்கவும் முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் உன்னைத்தான் நினைச்சிட்டு இருக்கான்னு என்னமா நிச்சயம்? செல்லக்கிளியே என்னால மறக்க முடியாது. இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. இத பாருப்பா, உங்க அப்பனை பகைச்சுக்கிட்டு காளியப்பனை எதிர்த்துக்கிட்டு உன்னால என்ன செய்ய முடியும்? அவரால இதுவும் முடியும். இந்த கட்டுக்காவலை மீறி என்ன காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. இதனால என்னெல்லாம் வம்பு வர போதோ. உன் மகனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நான் எந்த வம்பு தும்புக்கும் போனதில்லை. ஆனா என்னையே நம்பி வந்த பொண்ணை என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். நீ பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தா உன் உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. உசுறு கிடக்குதுக்கா உசுறு. நீ மட்டும் மனசு வச்சினா இந்த உலகமே எதிர்த்தாலும் எங்களை ஒண்ணு சேர்க்க முடியும். நீ தைரியமா வீட்டுக்கு போ, எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆத்தா,
காளியாத்தா, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைய நீதான் ஆத்தா காப்பாத்தணும். மாணிக்கம், செல்லக்கிளி, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. அடுத்த தடவை உன்னை பார்க்க வரும்போது நிச்சயமா தாலி கைத்தோட தான் வருவேன். நான் வரேன்.